ஹாய், ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஈஸ்மே ட்ரேடிங்கில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வார வீக்லி மார்க்கெட் அப்டேட்ல ஒரு முக்கியமான அப்டேட் குடுக்க போகுது. அது என்ன அப்டேட்ன்றத கன்டினியூஸா வாட்ச் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஒரு ஸ்டாக்கு ஒரு செட்டப்ல ரொம்ப நாளா சொல்லியிருந்த ஸ்டாக்கு செட்டப்பு. அதுல ஒரு ஸ்டாக் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அது என்ன ஸ்டாக்கு? அது என்ன செட்டப்பு? அத நம்ம எப்போ நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா லேர்ன் பண்ண போறோம். அந்த ஸ்ட்ராட்டஜிய அந்த செட்டப்ப. அதுக்கான ஸ்டாக் என்னன்றது தான் இந்த வீடியோல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன ஸ்டாக்கு, என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி ஆஸ் யூசுவலா நம்ம வீக்லி மார்க்கெட் அப்டேட்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுதான் வேர்ல்டு மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட், செக்டார்ஸ், ஸ்டாக்ஸ். இதுல வாட்ச் லிஸ்ட் நம்ம வாட்ச் லிஸ்ட் லாஸ்ட் வீக்கோடைய வாட்ச் லிஸ்ட் ஈச்சஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸு. பிரேக் அவுட்ல ஸ்டில் மதர்சன் அப்படியே இருக்கு. கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் அடுத்த பிரேக் அவுட் கொடுக்கலாம். இதில் லாஸ்ட் வீக் சொன்ன டபிள்யூ பேட்டர்ன் சோனா பிஎல்டபிள்யூ ப்ரெசிஷன் ஃபோர்ஜிங்ஸ் இன்னும் பிரேக் அவுட் கொடுக்கல. இது டபிள்யூ பேட்டர்ன் பிரேக் அவுட்டில் வாட்ச் லிஸ்ட்லேயே வச்சுருக்கலாம். ஆட்டோ செக்டார் ரிலேட்டடு. ஸோ ஒன்ஸ் இது பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா நம்ம அதில் என்ட்ரி பண்ணலாம். பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் டச் பண்ணி கீழே வந்திருக்கு. ஒரு லெவலை பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு போய் மறுபடியும் பிரேக் பண்ணுதுன்னா ஃபோர்ஸாக இருக்கும். எப்படின்னா நம்ம ஒரு டோரை உடைக்க முடியாமல் ஃபஸ்ட்டு இடிக்கும் போது உடையாது. பின்னாடி போயிட்டு நீங்கள் நிறைய படத்தில் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த காலத்தில் கோட்டையை உடைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போயிட்டு வேகமாக அந்த மரக்கட்டையை வச்சு உடைப்பாங்க. அப்போ ஃபோர்ஸாக கதவு உடையும். சேம் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுறதுக்கு ஸ்டாக் ஹிட் பண்ணிவிட்டு பின்னாடி வருது, மறுபடியும் ஃபோர்ஸாக எப்போ உடைக்குது அப்போ பிரேக் அவுட் ஆகும். அந்த டைமில் நம்ம இந்த சோனா பிஎல்டபிள்யூ ஃபோக்கஸ் பண்ணலாம். கப் ஸ்டாக்கில் இன்ஷிஃப்ட் லெபார்டரிஸ் அது மாதிரி தான் நடந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண ட்ரை பண்ணி கீழே மறுபடியும் பெரிய கேப் அப்போட பிரேக் ஆகிருக்கு. அதுதான் நம்ம இந்த ஸ்பெஷல் வீடியோவில் கப் பேட்டர்னில் இன்ஷிஃப்ட் லெபார்டரிஸ் இது முன்னாடியே சொல்லியிருந்தேன் வாட்ச் லிஸ்ட்டில் வைங்கன்னு சொல்லி. அது ஏன்னா பிரேக் அவுட் கொடுக்கும்போதே 20% அப்பில் போயாச்சு. ஸோ வாங்க அதை டீட்டெயில்ஸாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். இது மட்டும் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி எப்பயுமே யூஸ்வலாக யூஎஸ் மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆன பிறகு தான் வீடியோ எடுப்போம். நாளைக்கு சில வேலையெல்லாம் சாட்டர்டே இருக்கிறதுனால இன்றைக்கி பாருங்கள் மார்க்கெட் ரன்னிங்கில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மைல்டாக டிசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். பெருசாக ஒன்றும் மேஜராக இல்லைனாலும் சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். பட் மோஸ்ட்லி இந்த மார்க்கெட்டு அப்படியே இருந்துச்சுன்னா இதே அனலைசிஸ் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவ் ஜோன்ஸ் பார்ப்போம். அது இன்னும் க்ளோஸ் ஆகலை மார்க்கெட்டு. 58 கிட்ட இருக்குது ஆர்எஸ்ஐ. மந்த்லி வீக்லி ஓகேவா இருக்குது. above 60 டெய்லி நேற்று இருந்தது மாதிரி அப்படியே இங்கே மறுபடியும் க்ளோஸ் ஆயிரும். க்ளோஸ் ஆச்சுன்னா இது அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு நல்லாவே இருக்கும். ஸோ இது க்ளோசிங்க்கு அப்புறம் என்னன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு யூகே மறுபடியும் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணி சைட்வேஸ்க்கு போயாச்சு. நம்ம மார்க்கெட் எப்படி சைட்வேஸ்க்கு போச்சு அப்படி தான் எல்லாமே போயிட்டுருக்கு. விக்ஸ் 40க்கு கீழே போயிருக்கு. அது வரைக்கும் நல்ல விஷயம் நமக்கு. ஜெர்மனி ஸ்டில் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. RSI 60க்கு மேலே, S&P 500 60க்கு மேலே போயாச்சு. நாஸ்டாக்கும் 60க்கு மேலே போகிறதுக்கான 1 2 3 தேர்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கு. இன்றைக்கும் போக முடியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹான்சங் மறுபடியும் சைட்வேஸ்க்கு போயாச்சு. ஸோ அடுத்து நம்ம மார்க்கெட்டுக்கு வரும். நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு, இங்கே ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட்னே சொல்லலாம். மேலே RSI மேலெலாம் போச்சு, சஸ்டெயின் ஆகும்னு எதிர்பார்த்தாச்சு. பட் ஆனால் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் இல்லாததுனால மார்க்கெட்டு மறுபடியும் சைட்வேஸ்க்கே போயிடுச்சு. இந்த வாட்டி இந்த 20 SMLS சப்போர்ட் எடுக்கணுமா,
எடுக்குமான்னு பார்க்கலாம். ப்ளஸ் பெரிய ஹேமர் வேறு இருக்குது. ஹேமருடைய ரூல், ஹேமருக்கு மேலே போனால் பை பண்ணணும். இது வந்து லோ வந்து ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த லோ வந்து இது வரைக்கும் பிரேக் பண்ணலை. பிரேக் பண்ணாத வரைக்கும் மேபி மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குங்க. கன்சாலிடேட் ஆகிட்டே இதுக்கு மேலே போச்சுன்னா இதை பிரேக் பண்ணலாம். இல்லை இதையும் பிரேக் பண்ணது அடுத்து நமக்கு வந்து கேப் சப்போர்ட் தான் அடுத்த சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மோஸ்ட்லி ஆன் சைட்வேஸில் இருக்கலாம். இல்லைனா இந்த கேப் கிட்ட வந்து கேப் சப்போர்ட் எடுக்கலாம். RSI வந்து 40 கிட்ட வந்து 40 சப்போர்ட் எடுக்கலாம். இல்லை எல்லா கண்டிஷனும் நல்லா இருக்குன்னா அந்த ஹேமருக்குள்ளவே வந்து கேண்டில் வந்து மேலே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிஃப்டி வந்து ஆஸ் ஆஃப் நவ் சைட்வேஸ். பேங்க் நிஃப்டி இதுவும் சைட்வேஸ். சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரியும். கம்ப்ளீட்லி சைட்வேஸு. வீக்லி 60 கிராஸ் பண்ண முடியல, மந்த்லியும் 60 கிராஸ் பண்ண முடியல. மீன்ஸ் சைட்வேஸ்லேயே இருக்குது. அடுத்தது நிஃப்டி, பேங்க் நிஃப்டிலாம் சைட்வேஸில் இருந்தால் மற்ற செக்டார்லாம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து எந்த செக்டார்ஸை செலக்ட் பண்ணி வைப்பேன். இன்றைக்கி வந்து எந்த முன்னாடியே அனலைஸ் பண்ணலை, ப்ரீ பிளான் பண்ணலை. ஜஸ்ட்டு ஸ்டாக்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ தான் வந்து செக்டார்ஸில் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மந்த்லி, வீக்லி, டெய்லி 40 கிட்ட சப்போர்ட்டில் இருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸ், PSU பேங்க் 60க்கு மேலேயே இருக்குது. RSI டெய்லி, வீக்லி பட் வந்து 60 கிராஸ் பண்ண முடியல. சைட்வேஸ் 1 to 3rd டைம் இங்கேயும் கிராஸ் பண்ண முடியல. ஸோ PSU பேங்க்ஸும் சைட்வேஸ்க்கு போயாச்சு. ஃபின் சர்வீஸ் RSI 40 கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போகலாம். சைட்வேஸ் மார்க்கெட் இங்கே பாருங்கள், கிளியராக தெரிஞ்சு பாருங்கள். சைட்வேஸ் மார்க்கெட் ஒரு வேவ்ஸ் மாதிரி மேலே கீழே ஒரே ரேஞ்சுக்குள்ளார. ஆட்டோ ஆனால் ஆட்டோ அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், ஆட்டோவில் மந்த்லி ஆல் டைம் ஹை போய் வந்திருக்கு. மந்த் வீக்லி பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து ஒரு என்கல்ஃபிங் கேண்டலாகவே தான் இருக்குது. சாரி, நாட் என்கல்ஃபிங், இது வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகலை. இன்னும் பியர்சிங் பேட்டர்னில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து கீழே வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் RSI வந்து 60க்கு மேலே இருக்குது. வீக்லியில், டெய்லியில் வந்து RSI 60க்கு மேலே இருக்குது. நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஒரு பெரிய கேண்டில் இருக்குது. இந்த இடத்துல மறுபடியும் இது வரைக்கும் டச் பண்ணி RSI 60 கிட்ட வந்து மார்க்கெட் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி வந்து ஆட்டோ செக்டாரை கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஆட்டோவில் வந்து பிரேக் அவுட்டை மிஸ் பண்ணாங்களான்னு அடுத்து வந்து நல்ல அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வர ஸ்டாக்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. நம்மளே வந்து ஆல்ரெடி எக்ஸைடு, TVS மோட்டார் இது ரெண்டுமே வச்சுருக்கோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். செக்டார் வந்து புல்லிஷாக டர்ன் ஆகுதுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து டர்ன் ஆகும். பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லோ ரிஸ்க். நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து லோ ரிஸ்க்கான என்ட்ரியை வந்து கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆட்டோ செக்டாரை பொறுத்து. மெட்டல் அகைன் சைட்வேஸ்க்கு போயாச்சு. எல்லா செக்டாரும் 60க்கு மேலே வந்துச்சு. மெட்டலில் வந்து மறுபடியும் 60க்கு மேலே போகிற மாதிரி போச்சு. இங்கே பாருங்கள், வீக்லியில் வந்து கீழே வந்துச்சு. மறுபடியும் சைட்வே. மெட்டல் வந்து அவுட் ஆஃப் ரேடார். ஐடி வீக்லியில் வந்து 60 ரெசிஸ்டன்ஸ், டெய்லியில் 40க்கு மேலே இருக்குது. RSI நல்ல விஷயம், டெய்லி வந்து 60க்கு மேலே இருக்குது. டெய்லி வந்து 60க்கு மேலே இருக்குது. வீக்லி வந்து 60 ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த கன்சால்டேஷன் ஸ்மால் கேண்டல்லாம் வந்து பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா வீக்லி வந்து RSI 60க்கு மேலே போகலாம். ஐடி செக்டாரில் மறுபடியும் மொமெண்டம் வரலாம். இப்போ வந்து ரெஸ்டிங் ஜோன்னே சொல்லலாம். இன்ஃப்ரா சைட்வேஸில் தான் இருக்குது. ஃபார்மா வந்து இதையும் நம்ம நெக்ஸ்ட் வீக் வாட்சஸில் வைக்கணும். மந்த்லி அபவ் 60, வீக்லி RSI அபவ் 60. டெய்லி மறுபடியும் இங்கே எப்படி டச் பண்ணி கீழே வந்துச்சோ அதே மாதிரி டச் பண்ணியிருக்கு. RSI வந்து 57.91 இருக்குது. பட் வந்து 20 SMA பிரேக் பண்ணல.
மண்டே டியூஸ்டேலாம் வந்து இந்த 20 பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அகைன் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வந்து தைரோகேர், லாரஸ் லேப்ஸ் 2 ஸ்டாக்கை வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது. ப்ளஸ் வந்து கப் பேட்டர்னில் வந்து இன்ஷிஃப்ட் லெபார்ட்டரி இருக்குது. இன்னும் சூப்பரான ஃபார்மா ஸ்டாக்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. சப்போர்ட் ஜோனுக்கு வரும்போது பை பண்ணலாம். மீன்ஸ் கரெக்ஷன் வரும்போது, இல்லை சப்போர்ட்டுக்கு வரும்போது, கரெக்ஷனுக்கு வரும்போது எப்படி உங்களுக்கு எந்த ஸ்டாக் எங்கே வருதோ அந்த இடத்துல பை பண்ணலாம். மீடியா சைட்வேஸ், பிஎஸ்சி சைட்வேஸ், கன்சியூமர் டியூரபிள்ஸ் பார்க்கலாம். 60 இது வந்து பெட்டர் ஆகிட்டே வருது. கன்சியூமர் டியூரபிள்ஸ் இங்கே பாருங்கள், டபிள்யூ பேட்டர்ன், இந்த டபிள்யூ இங்கே கிராஸ் பண்ணியிருக்கு, 60 கிட்ட இருக்குது. வீக்லி 60 கிராஸ் பண்ணியிருக்கு, குட் சைன். டெய்லி 60க்கு மேலே இருக்குது. ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸை வந்து நமக்கு வந்து எமர்ஜிங் செக்டார், இது நெக்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கலாம். எனர்ஜி 40 சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு, பட் ஒன்றும் பெருசாக இல்லை. ரியாலிட்டி சைட்வேஸ். எஃப்எம்சிஜி என்னாச்சுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸோ ஸ்டில் ஆர்எஸ்ஐ வந்து மந்த்லியில் வந்து 40க்கு மேலேயே ஹோல்ட் ஆகுது. வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணது வந்து நல்லதாகவே இருக்கும். இல்லைனா இப்போ வந்து நல்ல ஸ்டாக் வந்து நல்ல பை ஜோனில் வந்துருந்தால் வாங்கலாம். நான் அனலைஸ் பண்ணலை, அதனால் வந்து நீங்கள் வேணுன்னா அனலைஸ் பண்ணலாம். செக்டார் வந்து அப்படி தான் இருக்குது. வேல்யூ பை ஏரியாவில் தான் இருக்குது. இப்போ வீக்லி மந்த்லியில் டெய்லிலையும் 40 சப்போர்ட்டில் இருக்குது. குட் சைன். மார்க்கெட் வந்து எஃப்எம்சிஜி வந்து பேரிஷ் ஆகாதுன்னு சொல்லியாச்சு. மீன்ஸ் இங்கேருந்து டேர்ன் ஆக போகுதுன்னு சொல்லியாச்சு. நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு இடிஎஃப்ல கூட போடலாம், எஃப்எம்சிஜி எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் உங்கள் ரிஸ்க்கை அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்டாக் வந்து எதில் வேணாலும் வந்து சப்போர்ட் இருக்கிற நல்ல ஸ்டாக்லாம் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான டைமாக இருக்கும். எஃப்எம்சிஜி டாலர் இண்டெக்ஸ் கீழே வந்துருக்கு. ஆயில் கேஸ் சைடேஸ். கிஃப்ட் நிஃப்டி ஒன்றும் நைட்டில் ஒன்றும் பெருசாக இதுவாகலை, ஏன்னா இதுவுமே வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்டில் இன்னும் வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. டிஃபென்ஸ் என்னாச்சுன்னு பார்க்கலாம். டிஃபென்ஸ் வந்து குயிக்காக வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸ் வந்து நமக்கு வந்து ஆர்எஸ்ஐ அபவ் 60 இருக்குது, நல்ல சைன். ப்ளஸ் டாலர் இண்டெக்ஸ் இங்கே பாருங்கள், இந்த ஜோன் வந்து இதுக்கு மேலே போகாமல் அப்படியே இருக்குது. மண்டே இதுக்கு கீழே இன்னும் ஃபால் ஆனால் நல்லாயிருக்கும், நம்ம மார்க்கெட் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து 20 SMA கிட்ட மேலே போயிட்டு இங்கே ரிட்டர்ன் ஆனால் நல்லாயிருக்கும், ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்கும். அடுத்தடுத்து மேலே போகல, நியூ ஹை வந்து டெய்லியில் வந்து ஃபார்ம் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து ருபீஸ் ஸ்ட்ரென்தன் ஆனால் இந்த யூஎஸ்டி ஐஎன்ஆர் வந்து கீழே வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ருபீஸ் ஸ்ட்ரென்தன் இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டை நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம். நம்ம குயிக்காக வந்து கோல்டு சில்வர் எல்லாமே வந்து நம்ம சொன்ன மாதிரி பை ஜோனில் தான் இருக்குது. சப்போர்ட் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், 60க்கு மேலே சப்போர்ட் எடுத்துருக்கு. இன்றைக்கி டே இன்னும் க்ளோஸ் ஆகலை. கோல்டுக்கு 12 o'clock வரைக்கும் இருக்கும். 60க்கு மேலே சப்போர்ட் எடுத்துருக்கு, வெரி குட் சைன். கோல்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, மந்த்லி சப்போர்ட் எடுத்துருக்கு. சில்வர் எப்படி இருக்குது பார்க்கலாம். சில்வரும் 60க்கு மேலே இருக்குது டெய்லியில். மந்த்லி ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்தாச்சு. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் ஓகே, சப்போர்ட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் மட்டும் சீக்கிரமாக பார்க்கலாம். தைரோகேர் டெக்னாலஜிஸ் இங்கே பாருங்கள், மந்த்லி அபவ் 60, வீக்லி அபவ் 60, டெய்லி பர்ஃபெக்டாக 60ல் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. லோ ரிஸ்க், இந்த க்ரீனுக்கு மேலே பை இந்த, ஆனால் இதுதான் ஸ்டாப் லாஸு நமக்கு. அடுத்தது லாரஸ் லேப்,
இந்த கன்சாலிடேஷனுக்கு அப்புறம் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த ஆர்எஸ்ஐ 60 சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் 60 இப்போ தான் வருது. மண்டே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா குட் சைன். அங்கே ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணணும், அலர்ட் கேண்டில் அதுக்கு மேலே போகணும். லாரஸ் லேப் வந்து பையிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி நம்ம சூப்பரான பிரேக் அவுட் ஸ்டாக்கு. இங்கே வரும்போதே நான் சொல்லியிருந்தேன், அலர்ட் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 25% ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்கு மறுபடியும் வந்து அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியில் வருது. வீக்லி என்கல்ஃபிங்காக தான் இருக்குது. பட்டு டெய்லியில் வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அலர்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்து அதுக்கு மேலே போச்சுன்னா டிவிஎஸ் மோட்டாரை நமக்கு வந்து அடுத்தடுத்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். எக்ஸைடு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜோனில் வந்திருக்கு. எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் முன்னாடி இருந்தது. வீக்லியில் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து இப்போ வந்து கிட்ட வந்திருக்கு. ஆர்எஸ்ஐ வந்து 62 இருக்குது, 60 கிட்ட வந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் மண்டே கீழே வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டு இல்லை இப்படி வந்து டர்ன் ஆச்சுன்னா எக்ஸைடு வந்து லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும், குட் பையாக இருக்கும் அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கு. நெக்ஸ்ட் இன்ஷிட் லெவாரிஸ். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், நான் லேப்டாப் சார்ஜ் போட மறந்தாச்சு. அங்கே பாருங்கள் ரொம்ப இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, 26% இருக்குது. ஓகே 26 ஓகே தான். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே போகலாம். எக்ஸைடு வந்து ஆல்ரெடி சிஇபி லெவல் வந்துருக்கு. சேஞ்ச் இன் பொலாரிட்டி லெவல் கிட்ட வருது, இன்னும் வரல, கன்ஃபர்மேஷன் சைன் கொடுக்கல. கன்ஃபர்மேஷன் சைன் கொடுத்தா அதை வந்து வாங்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம இன்ஷிஃப்ட் லெபார்டரிஸ். இன்ஷிஃப்ட் லெபார்டரிஸ் மந்த்லி பாருங்கள், சூப்பரான பிரேக் அவுட்டு. பெரிய கப் பேட்டர்னும் வந்து நல்ல ஒரு பெரிய கப்பு. 2004லேருந்து 24, 26, ஸோ ஒரு 12 இயர்ஸ்க்கான கப்பு சூப்பராக பிரேக் அவுட் கொடுக்குது. பிரேக் அவுட்டில் பாருங்கள், வால்யூம்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டர்ன் நல்லாயிருக்கு, வால்யூம்ஸ் நல்லாயிருக்கு, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. வீக்லி நம்பர் 60. இங்கே வந்து என்னென்னா இங்கே பாருங்கள், சோனா பிஎல்டபிள்யூ வந்து ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ண முடியாமல் கீழே வந்து போனதான். நம்ம வந்து ஒரு டோரை வந்து உடைக்க முடியாமல் கீழே வந்து பின்னாடி எடுத்துகிட்டு வந்து பெரிய மரத்தை இடிச்சு உடைக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு இங்கே வந்து போச்சு, ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இங்கே ரெசிஸ்டன்ஸில் போயாச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு, கீழே வந்துச்சு. செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம் கிட்ட போச்சு, பெரிய கேப்புக்கு. இங்கே வந்து நம்ம சேனல் வந்து கேப் வீடியோஸ் போய் பாருங்க. பிரேக்அவே கேப்ஸ், இதுதான் பிரேக்அவே கேப்ஸ். பிரேக்அவே நெக்ஸ்ட் இது ரன்அவே. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேக்அவே கேப்ஸ்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங் வால்யூம்ஸு, நல்ல ஒரு சாங் பேட்டர்னில் இருந்தால் இந்த கேப் வந்து மோஸ்ட்லி ஃபில் பண்ணாது. எல்லோரும் வந்து கேப்பை கண்டிப்பாக ஃபில் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணலாம், பட் வந்து இது வந்து ஃபில் பண்ணாது. சரி, இது மாதிரி டைமில் எப்போ நம்ம பை பண்ணலான்னா, மேபி இந்த கேப் வரைக்கும், அடுத்த கேப் இருக்குல்ல, இந்த கேப் இது பண்ணிக்கலாம். மேபி இது ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்க்கலாம், அங்கே எங்கன்னா நமக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா அப்படின்ட்டு. அவர்லி சார்ட் எப்போ 60 சப்போர்ட் எடுக்குதோ அப்போ வாங்கலாம், இல்லை 40 சப்போர்ட் எடுக்குதோ அப்போ வாங்கலாம். 60 சப்போர்ட் எடுத்துருக்கு, 60 கிட்ட. இந்த இடத்துல தான் நான் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். டெஸ்டிங் தான் வாட்டர் இந்த டைம்னா பண்ணோம், கொஞ்சம் தான் வாங்கணும். இது மாதிரி வந்து பெரிய பிரேக்அவே கேப்பில். ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் மேலே போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த அவர்லி கன்சாலிடேஷன் மேலே பிரேக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், அவர்லி கன்சாலிடேஷன் மேலே பிரேக் பண்ணும்போது இது பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆர்எஸ்ஐ எப்போ 60 கிட்ட வருதோ அந்த இடத்துல வாங்கினா லோ ரிஸ்க் என்ட்ரியாக இருக்கும். அது வெரி குட் செட்டப், அட்வான்ஸ் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி. பட் வந்து இந்த பிரேக்அவே கேப், பெரிய கேப்பில் வந்து நம்ம பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இந்த கேப்பை இனி ஃபில் பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த கேப்பை தான் ஃபில் பண்ணியிருக்கு பாருங்கள், ரன்அவே கேப்பை.
ஸோ நெக்ஸ்ட் வர்றதெல்லாம் அடுத்தடுத்து வந்த ரன்னவே கேப்பாக இருக்கும். எல்லாம் வந்து கண்டிப்பாக இது கன்சல்டேஷன் இங்கே கொஞ்சம் ஆகிட்டு மேலே போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கப் பேட்டர்ன் வந்து எப்படி வாங்கணும், எப்படி கப் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணணும், எந்த கப்பை வந்து செலக்ட் பண்ணணும், இந்த டீட்டெயில்ஸோட வந்து கம்மிங் வீக்கில் வந்து உங்களுக்கு வீடியோ ரொம்ப நாள் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் வீடியோ போடாமல் இருந்தது. நம்ம கப் பேட்டர்னுக்கு அப்புறம் தான் எந்த டெக்னிக்கல் அனலைசிஸும் போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாச்சு. எந்த செக்டார்லேருந்து பிரேக் ஆகுது, அந்த செக்டாருக்கு வந்து ஏதாவது ஸ்டாக் வந்து கப் பேட்டர்னில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கு பிரேக் ஆகிருக்கு. நம்ம வந்து கப் பேட்டர்ன் வீடியோ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸ்லைட்டாக வந்து நிறைய கப் வந்து அதில் ஃபெயிலியர் ஆகிருக்கு இந்த மார்க்கெட்டில். அதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிவிட்டு நல்லதாக மட்டும் கொண்டு வரணும். அது நெக்ஸ்ட் வீக்கில் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணலாம். நம்ம சோனா பிஎல்டபிள்யூ மட்டும் பார்த்துடலாம். மந்த்லியில் வந்து டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. டபிள்யூ பேட்டர்ன் இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ அங்கேயுமே இதாக நடந்திருக்கு. இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு மேலே கிராஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்திருக்கு. மறுபடியும் மேலே போகலாம், மறுபடியும் கீழே வரலாம், மேலே போகலாம். எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம என்ட்ரி கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. ஸோ இந்த வார வீக்லி மார்க்கெட்டில் இதுதான். மார்க்கெட்டெல்லாம் சைட்வேஸ்க்கு போயாச்சு. லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன் சைட்வேஸ்க்கு போகலாம், இல்லை பிரேக் ஆகலான்னு. சைட்வேஸ்க்கு போயாச்சு. பட் வந்து சில செக்டார் வந்து நல்லா இன்னும் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆட்டோ அண்ட் ஃபார்மா. ஆட்டோவில் வந்து ஆல்ரெடி ஈச்சஸ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வீக் வந்து ரெண்டுமே ஃபார்மா, ஆட்டோ ரெண்டும் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கலாம். வாட்ச் பண்ணிடுங்க. ஸ்டாக்லாம் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருங்க. பையிங் ஜோன் வருதா இல்லையா, பை பண்ண முடியுதா இல்லையா, பண்ணலைனாலும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் செலெக்ஷன், செக்டார் செலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக வந்து கப் பேட்டர்ன் வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. கப் பேட்டர்ன் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.